நாளைக்கு இல்லாம இருக்கலாம், நாளன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு ஏதாவது குறிப்பா உங்களுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒன்னத்த உங்களால ஞாபகம், ஒரு விஷயத்தை குறிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒண்ணுன்னு வச்சா, நான் பிரியாமாவை பார்க்குறப்ப அவங்களுக்கு 87 அப்படின்னு வரப்ப 87 ஞாபகம் இருக்கலாம். என்ன வருஷத்துக்கு ஒண்ணு வச்சுப்போமே. ஆனா இங்க இருக்கிறதுல அதுவும் தெரிவிக்கா பேச்சு பயிலரங்கம், இந்த பயிலரங்கத்துடைய அந்த நாள் வந்து 23/12/25. அந்த ஃபேம்லெட் பார்த்த உடனே நான் எங்க இருந்தேன் அப்படின்னு நாம் ஏதாவது ஒரு தேதியை, நம்ம பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும், ஏதாவது ஒரு தேதி குறிப்பா ஞாபகம் இருக்கும். நான் அப்ப நல்லா தெரியுது எனக்கு அந்த தேதியை பார்த்த உடனே, சென்னையிலிருந்து நாக்பூருக்கு 25ஆம் தேதி டிசம்பர் 25, 2005 நான் இன்கம் டாக்ஸ்ல அங்க அகாடமியில 25ஆம் தேதி ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக 23 ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஞாபகத்துக்கு வரப்ப, ஏன்னா 1000 அப்படின்னு சொல்றப்ப இது வருடம் அல்ல, இது வாரம். அந்த மாதிரி கூர்ந்து நாம் நினைவு கூர்ந்தால், ஏன்னா இது பேச்சு பயிலரங்கம் அல்ல, இது பயில்வான்களை உருவாக்கக்கூடிய பேச்சு பயில்வான்கள் அப்படின்னு, இது வார்த்தையில் வாய் சொல்லி வீரநடி அப்படின்னு சொல்ற மாதிரி பேச்சு பயில்வான்களை உருவாக்கக்கூடிய பயிலரங்கம். அதனால எனக்கு சம்டைம்ஸ் பேசுறப்ப யாராவது, அதுவும் தமிழ்ல கோர்வையா பேசுறப்ப இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்ற அந்த பயம் எனக்கு வரும். அப்படி இங்க தாமோதரன் ஐயாவுக்கு முன்னாடி, ஏன்னா நேத்துக்கு தான் ஆக்சுவலா நான் டெல்லி முசூரியில இருந்து லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி, நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க என்னுடைய 20 வருடத்தை முடித்து அந்த பணிக்கான மிட் கேரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம அங்க முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே நான் அகமதாபாத் போனோம். நான் இப்ப குஜராத் ரீஜன்ல இருக்கேன். ஆனா இங்க தாமோதரன் ஐயா காலையில சொன்னார்ல, இப்ப மத்தியானம் இந்த ஈவினிங் சொன்னார்ல, அந்த பாலாஜி பவன்ல வாக்கு கொடுத்துட்டோம். என்னோட ஃபிளைட் ஆக்சுவலா அங்க இருந்து அப்படிதான் போனோம், அகமதாபாத் போனோம். வாக்கு கொடுத்ததுனால நான் டெல்லியில இருந்து கனெக்டிங் ஃபிளைட், டெல்லியில இருந்து இந்த ஒரு நிகழ்வுக்காக மட்டும் இங்க வந்துட்டு, சொல்லுவாங்களா ஆடு மேய்ச்ச மாதிரியே இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு மாதிரி. ஸோ எங்க வீட்டில் இருக்கிறவங்களே என்ன, என் பையன் வந்திருந்தா சரி அவனையும் பார்த்த மாதிரி. இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு குறிப்பு. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ வந்தான், நான் உன்னை பார்க்க வந்து நினைக்காத, இந்த நிகழ்ச்சிக்காக தான். அப்படி வரப்ப என்ன கேட்டான், என்ன வேஷ்டி கட்டுறிய அப்படின்னு. அப்பனா அவனும் பேண்ட் சட்டை போட்டான், அப்ப நானும் வேஷ்டி கட்டிக்கிறேன். இதுதான் இங்கு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய நீங்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க பிரியாம்மா, என்னால பேச வராதுன்னு அவங்க ரொம்ப அழகா கொஞ்சம் நையாண்டியா சொன்னா கூட செயலில் தான் அப்படின்னு சொல்றப்பதான் எழுந்து நின்று கை தட்டணும் அப்படின்னு வரப்ப தாமோதரன் ஐயா உங்களால எழுந்து நிக்க சொன்னது. இப்ப வரேன், ஏன்னா 1000 வாரம். நான் அப்படி அந்த 20 ஆண்டை முடித்த என்னுடைய பணி அங்க இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த +2 ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அது ஒரு மனோஜ்குமார் சர்மா, எனக்கு தெரியாது ஆக்சுவலா அந்த படம், அந்த பையனையும் நான் பார்த்தது இல்லை, என்னோட வயதில் என்னோட ஜூனியர் ஆக்சுவலா. அங்க போறப்ப அங்க என்னோட பேட்ச், அந்த பையன் என்னோட பேட்ச், மனோஜ்குமார் சர்மா என்னோட பேட்ச், +2 ஃபெயில் அப்படின்றதுனால அவனை சுத்தி கூட்டம் அப்படியே கத 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 கதன்னு இருக்கு. என்னோட கூட இருக்கிற தமிழ்நாடு நண்பர் அவர்கிட்ட போய் ஏதோ காதை கடிச்சாரு, நீயாவது +2 ஃபெயில், அவரு 6th ஸ்கூல் ட்ராப் அவுட், அவர் கதையை உங்ககிட்ட சொல்றான் அப்படின்னு அவர் காதில் போய் சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்னைய வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்பதான் சொன்னேன், 20 வருடம் கழித்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட், 6th ஸ்கூல் ட்ராப் அவுட்
ஒரு +2 ஃபெயில் 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கான காரணம் நாம 2 பேரும் முடியலனால முயற்சி பண்ணி இந்த சமுதாயத்திற்கு ஏதோ சொல்றதுக்காக தான் நாம இந்த விஷயத்தை நாம இங்க பாஸ் பண்ணி 2 பேரும் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ஆமா நீங்க சொல்றதுக்கு சரிதான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருடங்கள் ஏன்னா 1000 வாரம் சொல்லி முடிச்சிட்டோம். வருடம் வரப்ப இங்க 2 பேரை நான் நினைவு கூறணும். ஏன்னா என்னோட சீனியர் காலேஜ் ஜாயின் பண்ணப்ப எங்க கல்லூரி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி 50 வருடத்தை அந்த ஆண்டை என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுல எனக்கு அந்த கல்லூரிக்கு எனக்கான அந்த சிறப்பு இருக்கு அப்படின்றதுல. ஏன்னா ஒரு இடத்துல நான் தவறு இருந்ததில்லை. என்னுடைய கல்லூரி பெயரை அது யாரா இருந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் ஏன் தவறு ஒருவேளை கொடுக்காம விட்டிருந்தா, ஏன்னா எல்லா காலேஜும் அப்ளிகேஷன் கொடுக்கல, ஒருவேளை இவங்களும் கொடுக்காம விட்டிருந்தா நான் இங்க இருப்பேனா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி அப்படின்ற அந்த டாக்டர் அம்பேத்கருடைய அந்த பெயர் அதுதான் அரசு கலைக்கல்லூரி அப்படின்றது. ஏன்னா அந்த பெயர் நான் இன்டர்வியூ போறப்பதான் தெரிஞ்சது என்ன குவாலிஃபை பண்றதுக்கு அந்த பெயர் ரொம்ப முக்கியமா இருந்தது. அரசு கலைக்கல்லூரியோட டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு அந்த 50வது வருடத்துடைய சிறப்பு விருந்தினரா இருந்தப்ப எனக்கு பெருமை அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்திய அந்த நிறுவனம் 50 வருடத்தை கொண்டாடுது. என்னோட ஸ்கூலும் இப்போ 50 இயர்ஸ் கொண்டாடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப இங்க என்னுடைய சீனியர், நான் அதுதான் குறிப்பா சொல்ல வந்தேன், மனிதர்களையும் நாம இப்ப அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறமா நம்ம பசங்களை பார்ப்போம், குட்டி பசங்களை வளருது. பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம குட்டி பசங்களா பார்த்தா அந்த பசங்களை நம்ம பேர பசங்களை பார்க்கிறப்ப, ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேர பசங்களை பார்த்தவங்க, பேர பசங்களை பார்க்கிறப்ப உங்க பையனையும் உங்களுடைய பேர பையனையும் பார்க்கிறப்ப உங்களால கம்பேர் பண்ண முடியும். என் பையன் இப்படி இருந்தான், என் பேரனும் அப்படிதான் இருக்கிறான். பேரனுடைய பேரன் பார்க்கிறப்ப, கொல்லு பேரனை பார்க்கிறப்ப அது தாத்தாவுக்கு என்ன இருக்கோ அப்பாவுக்கு இருந்திருக்கும், அப்பாவுக்கு என்ன இருக்கோ பேரன் இருந்திருக்கும், பேரனுக்கு என்ன இருக்கோ கொல்லு தாத்தாவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது தான். அந்த மாதிரி இங்க என்னுடைய ஆளுமைகளுக்குள்ள ஒரு சில நிகழ்வுகள் ஆண்டுகள் கடந்து திரும்ப ரீஅப்பியர் ஆகும். அந்த மாதிரி ரீஅப்பியர் ஆகிறப்பதான் உங்களுடைய முதிர்ச்சி, அந்த விஸ்டம் சொல்லுவாங்களே ஞானம், அதுதான் அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதுவும் தேவையில்லாம கேட்கல. கேட்குறீங்க அப்படின்னா கேட்கறதுக்கான பலன் பயன் உங்களுக்கு இல்லை, உங்களை கவனிக்கிறவங்க, கேட்கிறவங்க இல்லை, உங்களை கவனிக்கிறவங்க, அவங்களுக்கான அந்த பலன் பயன் உங்க மூலியமா இருக்கு அப்படின்றத உணர்வு இருந்தாலே யாரையோ ஒருத்தவங்களை நம்ம பார்க்கிறோம், யாரையோ ஒருத்தவங்களை நம்ம கேட்கிறோம், ஆனா ஒரு சில பேரை மட்டும் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்ற அந்த கவனம் தான் இந்த பேச்சு பயிலரங்கத்துடைய முக்கியமான விஷயமே. வெறும் பேச்சு இல்லை. அப்படி அந்த கவனம் வந்தப்பதான் இங்க செந்தில்குமார் அவரும் ஆர்டிகிள் எழுதியிருக்காரு. அவர் என்னோட சீனியர். சார் ஏஞ்சி நில்லுங்க சார். சார் வந்து செக்ரட்டேரியட்ல டெப்டி செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அவர் என்னுடைய சீனியர். எனக்கு தெரியும் அவர் பார்க்குறப்ப எனக்கு எவ்வளவு பயம் இருந்தது அப்படின்னு. அதனால ஏஞ்சி நின்று இங்க வந்த உடனே சார் அப்படின்னு ஏஞ்சி நின்று அவருக்கு வணக்கம் சொல்லிட்டார். ஏன்னா அந்த பயம் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு. அது பயம் அல்ல, மரியாதை. ஞாபகம் வச்சுக்கணும், அது பயம் அல்ல, மரியாதை. அது என்ன அந்த மரியாதை அப்படின்றதையும் சொல்லிடுற குறிப்பா. ஏன்னா ஒரு சில நிகழ்வுகள் சின்ன வயசு நடக்கிறப்ப, இந்த வயசு நடக்கிறப்ப, உங்களுக்கு வயது கூட இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய வயதில் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க, நான் இங்க பார்த்தேன் குட்டி பசங்களெல்லாம் யாராவது கவனிக்கிறாங்களா, கேட்குறாங்களா, இல்லை இங்க பேசுறவங்களை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா காரணம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்டாயத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற அவங்களோட பாடி லாங்குவேஜ் மட்டும் தெரியுது. அப்படி பார்க்குறப்ப நான் செந்தில்குமார் சார் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவர் எப்ப
காலேஜ் என்சிசி சி சர்டிபிகேட் முடிச்சுட்டு வெளியில போறப்பதான் அவருடைய பூட்டு, ஏன்னா என்னோட கால் ரொம்ப சின்ன கால், அது அவருக்கு ஞாபகம் இருக்கும், அவருக்கு ஞாபகம் இல்லாம கூட இருக்கும். அவருடைய பூட்டு ரொம்ப சின்ன பூட்டு, என்னோட காலுக்கு அது மற்ற சைஸ் மாதிரி யாருக்கும் கீழன்றதுனால ரொம்ப சின்ன கால்னால அவரோட பூட்டுக்காக ஒரு வருஷம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறமா அவருடைய பூட்டை வாங்கி அந்த ஒரு வருட காலம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னும் அது எதுக்கு சொல்றேன் அப்படின்றத கடைசியில சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஒரு வருட காலத்துல அந்த பூட்டை கொஞ்சம் லூஸா போட்டதுனால, லூஸ் சொல்ற மாதிரி பூட்டு லூஸா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், ஷூ லூஸா இருந்ததுன்னா கால் வந்து ரணமாயிடும். அந்த மாதிரி என்னோட கால்கள்ல இன்னும் அந்த ரணங்கள் இருக்கு, அந்த அந்த மார்க் எல்லாம் இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒரு வருஷத்துடைய அந்த 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 ஊண்டு மேபி என்னோட உடல்ல அடையாளமா இருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை தொழிலாளர் என்னோட உடம்புல நிறைய அடையாளங்கள் இருக்கு, அந்த அடையாளங்கள்லாம் உடல் அடையாளங்கள். ஆனா ஆளுமை அடையாளங்கள் வெளியில நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலா உடல் அடையாளங்கள் வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனா ஆளுமை அடையாளம் வெளியில வர்றப்ப அந்த அடையாளம் எப்ப தெரியுமா இருந்தது எனக்கு? 2021 ஆல் இந்தியாவுடைய, ஏன்னா தாமோதரன் ஐயாவும் என்சிசியில் இருந்திருக்காரு, ஆல் இந்தியாவுடைய நேஷனல் என்சிசி அலுமினி ஃபார்ம் பண்றதுக்கு நான் தான் பிரெயின் சைல்டு. ஆக்சுவலா அது பிரெயின் சைல்டு இல்லாம அந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு 3 பர்சனாலிட்டி செலக்ட் பண்ணாங்க ஆல் இந்தியால பேனல் வச்சு. அந்த 3 பர்சனாலிட்டியில ஸ்கூல் டிராப் அவுட் டிசிப்ளின்ட் பை என்சிசி போட்டு என்னோட பர்சனாலிட்டி சவுத் இந்தியால இருந்து ஒரு பர்சனாலிட்டியா இருந்தது. அது கைத்தட்டுற இடம் அது இல்ல. என்னுடைய அந்த ஒரு வருடத்துடைய ஒரு வருஷத்துல நான் அந்த வலியை தாங்காம அதை விட்டிருந்தா பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஸ்பீச்ல மென்ஷன் பண்றாரு, நந்தகுமாரோட ப்ரொஃபைல பாக்குறப்ப என்னால உணர முடியுது அப்படின்ற அந்த வார்த்தை எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க, 92 93. அந்த ஒரு வருஷத்துடைய அந்த சஸ்டெயின்ட் பெயின் எனக்கு 2021 அந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றப்ப என்னால அந்த செந்தில் சாரோடைய பூட்டும் அந்த பெயினும் அழகா அப்படியே சர்ஃபேஸ் ஆகுது, உணர்வு அப்படியே அது மேல வருது. அந்த மாதிரி நாம பேசுறப்ப கவனிக்கிறோமா கேட்கிறோமான்னு இல்ல, கவனிக்கிறோமா அப்படி. இந்த கவனம் ஸ்கூல்ல இருந்து எனக்கு கவனிக்க முடியாத ஒரு காரணம், எனக்கு கற்றல் குறைபாடுனால, டிஸ்லெக்சியானால. போர்டில் எழுதி போடுறது ஒன்றும் புரியாததுனால கவனிக்கிறதுக்கான காரணம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்படி கவனிக்க முடியாத என்னமோ ஒரு காரணம், நம்ம மேஜர் சார் சொன்ன மாதிரி என்ன எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அந்த காரணத்தோட என்ன ஸ்கூல்ல விட்டு தூக்கி வெளியில போட்டப்ப ஒரு குழந்தை தொழிலாளியா 86 எல்லாரையும் கவனிக்க வேண்டியதா இருந்தது லாட்டரி டிக்கெட் விற்கிறதுக்காக. ஆனா அது எங்க பயன்படும் அப்படின்னு சத்தியமா என்னுடைய வாழ்க்கையில நான் லாட்டரி டிக்கெட் விற்கிறப்ப நினைச்சது இல்லை. ஆனா கடவுள் இந்த 4 வருடத்துடைய அந்த பயன்பாட்டை ஒரு நாளைக்கு என்னுடைய அந்த 200 300 லாட்டரி டிக்கெட்டை விற்கிறதுக்காக 500 பேருக்கு மேலேயும் நான் பேச ஆரம்பிக்கிற அந்த பேச்சு இருக்கு இல்லையா, பேச்சு பயிலரங்கம் அப்படின்னு. என்னுடைய ரோட்ல விற்கிற லாட்டரி டிக்கெட் தான் என்னுடைய பேச்சு பயிலரங்கமே. நான் அது வரைக்கும் கிளாஸ்ல உம்மனா மூச்சு, யாரையும் கவனிச்சதுல இன்ட்ரோவர்ட் தான் இல்லை. ஆனா 4 வருடத்துல ஒரு நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 1000 வருடம் இல்லையா, 1000 வாரம் இல்லையா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500ல இருந்து 1000 600 பேரை நான் சந்திச்சு அவங்கள பேச அந்த ஒரு நாளுடைய கால்குலேஷனை என்னால ரஃபா எஸ்டிமேட் பண்ணி போட்டு பார்த்தா இத்தனை ஆட்களோடு அவர்களை கவனித்து, ஏன்னா முதல்ல வைக்கிறப்ப பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா இவர் வாங்குவாரா வாங்க மாட்டாரா, இவர் கையில காசு இருக்கா இல்லையா, இவர் காசு இருக்குன்னா எவ்வளவு வாங்குவாரு, எப்ப வாங்குவார் அப்படின்ற அந்த கவனம்லாம் பேசுறதுல இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஆட்களை கவனித்த அந்த ஒரு காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 86 2004 இந்த 4 வருஷத்துல நான் ஒருவேளை பேசாம இருந்திருந்தா
என்னுடைய இன்டர்வியூ போர்டுக்குள்ள என்டர் ஆகி 20 நிமிஷம். கடவுள் அந்த 20 நிமிஷத்துக்காக என்ன பேச வைக்கிறதுக்காக தயாராகிறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கதான் ரொம்ப குறிப்பான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பேசுறது, நாம பேசிக்கிட்டே இருந்தா சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படின்னு வயிற்றது ஒரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி நான் வெளியில உட்கார்ந்துருக்கேன் அந்த இன்டர்வியூ போர்டுக்கு வெளியில. ஏன்னா முருகேசன் இருக்கிறதுனால இதை குறிப்பா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவரை 92 எனக்கு தெரியும்னா இவரை 96 4 வருட காலத்துல இங்க நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சீனியராகவும் என்னோட நண்பராகவும் முருகேசன் இங்க உட்கார்ந்துருக்க. அந்த இதுல நான் வெளியில உட்கார்ந்துருக்கேன். டெல்லி வெயில், ஏப்ரல் மாசம். நாம சவுத் இந்தியால இருந்து போனதுனால நான் வறண்டு, தொண்டை வறண்டுடுச்சு. தொண்டை வறண்டு உள்ள போறப்ப பேச்சு வருமா, தடையில்லாமல் வருமா, பேசிடுவோம். ஒருவேளை நான் அப்படின்னு சொல்றப்ப அது எவ்வளவு டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கும் அப்படின்றதையும் நான் ஃபீல் பண்றேன். நான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். மனிதர்களை கவனித்த காரணத்தினால், மனிதர்களை அவர்களை கவனித்த காரணத்தினால் என்னையும் யாரோ ஒருத்தவங்க கவனிச்சிருக்கிறாங்க அந்த நேரத்துல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. மனிதர்களை கவனித்தேன் என்ற ஒரே ஒரு காரணம், இத்தனை வருட காலங்களாக நான் அந்த இன்டர்வியூ போற வரைக்கும் என்ன ஒருத்தர் பார்த்து வெளியில அந்த அட்டெண்டர் நிக்கிறாரு. என்ன கேட்கல, எனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு. தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இன்டர்வியூ உள்ள போங்க அப்படின்னு சொன்ன அந்த அந்த 5 செகண்ட் என்னுடைய உள்ள போற அந்த 20 நிமிஷத்துல அந்த 5 செகண்ட் கிரியேட் பண்ண அந்த இம்பாக்ட், இத்தனை வருடங்கள் கவனித்த அந்த மனிதர்களையும் என்ன கவனிக்க வைக்கிறதுக்கு யாரோ ஒரு மனிதரை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த 5 செகண்ட் ஒருவேளை எனக்கு ரிலீஃப் இல்லாம இருந்திருந்தா உள்ள எனக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்றத இன்னைக்கும் என்னால அவரை உணர முடியுது. அந்த அந்த மனிதரை பேர் கூட தெரியாது இன்னைக்கும். யார் தண்ணி கொடுத்தாங்க, யார் பேர் அப்படின்னு, உருவம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இந்த உணர்வு தான் உங்ககிட்ட இருக்க வேண்டிய கற்றலில் கேட்டல். பேசுறதுக்கு முன்னாடி நாம கேட்கிற அந்த கேள்வி ஞானம் இருக்கா அப்படின்ற அந்த ஞானம் இந்த பேச்சு பயிலரங்கத்தில் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை என்ன நான் பேசுறதுல பேச ஆரம்பித்ததற்கான காரணம், நம்ம முருகேசன் ரொம்ப அழகா சொல்லுவோம், அதனால எனக்கு அப்பவே தெரியும்யா ஐஏஎஸ் ஆயிடுவாருன்னு. அவர் சந்திச்சப்ப ஒரு நிகழ்வு சொன்னார். எப்படி தெரியும் முருகேசன் கேட்டேன். அவர் ஒண்ணும் இல்லைங்க, அசோகரை பத்தி எழுதுங்கன்னு ஹிஸ்டரியில ஒரு கேள்வி கேட்டாங்க. அசோகர் மரங்களை நட்டார், கரெக்ட். நம்மளுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவருக்கு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அசோகர் ரோட்டேடு நெடுங்களையும் மரங்களை நட்டார். அடுத்து எழுதினாரு, அசோகர் ஒன்றன் பின் ஒன்றாக மரங்களை நட்டார், அசோகர் வழிநடிகளும் மரங்களை நட்டார் அப்படின்னு அந்த அந்த மரங்களை நட்டாரே டிசைனா எழுதுற கெப்பாசிட்டி அந்த ஆளுக்கு இருக்குன்றதுதான் எனக்கு தெரியும். ஒரு நாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவார் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரு இதை நினைவு கூறுகிறேன். பேசுறதுல ஒரு சில விஷயங்களை நாம நினைவு கூறுறப்ப, நான் பேசுறப்ப எனக்கு சம்டைம்ஸ் பாடம் எடுக்கிறதுனால, இன்னைக்கும் ரெகுலரா பாடம் எடுக்கிறதுனால நம்மளுக்குள்ள அந்த இருமாப்பு இருக்கிறது உண்டு, ஈகோ இருக்கிறது உண்டு. நாம தானே எல்லாம் தெரிந்தவர் அப்படின்ற அந்த ஈகோ மனசுக்குள்ள இருக்கிறப்ப, ஒரு நாள் ஃபிளைட்ல டிராவல் பண்றேன். சார் நந்தகுமார் சார் அப்படின்னு. ஆமா தம்பி, எனக்கு ஞாபகம் இருக்கா சார்? தெரியலையே, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 பசங்களை பார்க்குறேன், தெரியலையேப்பா அப்படின்னா. சார் நான் அப்படி பேர் சொல்லி அடுத்த கேள்வி, ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக பாடம் நடத்துறேன் இல்லையா, என்னோட ஈகோ பாருங்க, நங்குன்னு மண்டையில குவாட்டுற மாதிரி அந்த பையன் அடுத்த கேள்வி கேட்டான். தம்பி நான் கேள்வி கேட்டேன், தம்பி எந்த சர்வீஸ்ல இருக்கீங்க? ஏன்னா ஒரு ஆசிரியர், சிவில் சர்வீஸ் கிளாஸ் இருக்கேன், எந்த சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு. அந்த பையன் ரொம்ப அடக்கமா சாரி சார் அப்படின்னா. என்னத்துக்குப்பா அப்படின்னு. நான் சர்வீஸ்லாம் இல்லை சார், நீங்க கேட்ட மாதிரி. ஐயோ, தென் எனக்கு சுருக்குன்னுச்சு. நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நான் பாடம் எடுத்ததுனால அவன் சர்வீஸ் கேண்டிடேட்டா இருக்கிறான் அப்படின்னு எதிர்பார்ப்புல
என்ன பாடம் எடுத்தா ஐஏஎஸ் தான் இருக்கணுமா அப்படின்ற அந்த அந்த அடுத்த கணம் சர்ன்னு இறங்கிருச்சு அந்த பையன். சாரி சார், ஐ ஃபெல்ட் வெரி பேட். எந்த சர்வீஸ் கேட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எந்த சர்வீஸ் இருக்கும் அப்படின்றப்ப அது ரொம்ப பிரிக்கிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். சார், நீங்க பாடம் எடுத்தப்ப ஒன்னே ஒண்ணுதான் சொன்னீங்க, இந்த பாடம் உங்களுக்கு பயன்படாம போகலாம் இந்த பரீட்சையை பாஸ் பண்றதுக்காக, ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படும், அதுக்காக கவனிங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க இந்தியன் எக்கானமி எடுத்தீங்க, நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணல, ஆனா இன்னைக்கு 300 கோடிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். உங்களோட ஃப்ரீ கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு என்ன காசு வேணுமோ சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அந்த காசுக்கு அப்படின்னு சொல்லி, அன்பே சிவத்துல நல்ல காசு தானே இந்த காசுக்கு அப்படின்ற மாதிரி உங்க காசுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த அந்த மனநிறைவு கேட்கறதுனால அவங்களுக்கு எது பயன்படுமோ அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம எங்கேயோ வாழ்க்கையில் ஒரு இடத்துல பயன்படுது அப்படின்ற அந்த உணர்வோடு தான் எல்லார்கிட்டையும் அடுத்த நிமிஷம் பேசணும் அப்படின்ற அந்த சுருக்குன்ற அந்த உணர்வு அந்த தம்பி மூலியமா எனக்கு ஏற்பட்டதுல எல்லார்கிட்டையும் பேசுறப்ப இங்க பயன்படாம இருக்கலாம், இன்னைக்கு பயன்படாம இருக்கலாம், நாளைக்கு பயன்படாம இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்ற அந்த உணர்வை பகிர்றப்ப சமீபத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்துல இருந்து கலெக்டரேட்ல இருந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் 32வது இடத்துல இருக்கு. யாருக்கு பேசுறோம் அப்படின்றது தான். நீங்க பசங்க கிட்ட பேசுனீங்கன்னா, அதுவும் குறிப்பா பசங்க சோசியல் சயின்ஸ்லயும் தமிழ்லயும் ஃபெயில் ஆகுறாங்க. நான் சொன்னேன், சமூக அறிவியல்ல ஒரு மாணவன் தோற்றால் சமூகத்தை புரிகிற அளவுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்தல அப்படின்னு, சமூகத்தை உணர்வு அளவுக்கு பாடம் நடத்தல அப்படின்னு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபெயில் ஆகிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணுவாங்க. இந்த கதை வேணாம், யார் சோசியல் சயின்ஸ் டீச்சரோ அவங்கள கூப்பிடுங்க, யார் தமிழ் ஆசிரியர்களோ அவங்கள கூப்பிடுங்க, பசங்களை இல்லை அப்படின்னு நாம் அவங்களுக்கு 2 மணி நேரம் இந்த சமூக அறிவியலை எதற்காக நடத்த வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வை மட்டும்தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல எதுக்காக பயன்படுத்துன்ற உணர்வை மட்டும்தான் பகிர்ந்தேன். 32வது இந்த வருஷம் 32வது இடத்துல இருந்து 16வது இடத்துக்கு ஒரே ஜம்ப் அடிச்சாங்க ஒரே வருஷத்துல. இதுதான் ஒரு சில பேர்கிட்ட பேசுறப்ப அது அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும், ஒரு சில பேர்கிட்ட பேசுறப்ப அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும், இங்க யாருன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு பேசுறப்ப சமூகத்திற்கு பயன்படுது, ஒரு சில பேர்கிட்ட பேசுறப்ப இந்த நாட்டிற்கு பயன்பட அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை ஏற்படும். அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த சிந்தனை ஒரு கேரம் போர்ட் காயின் மாதிரி ஸ்ட்ரைக் பண்றப்ப நீங்க யாரையாவது ஒருத்தர் இந்த பேச்சு பயிலரங்கம் மூலமாக ஸ்ட்ரைக் பண்றப்ப நிச்சயமா இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் அவங்களுக்கு மட்டும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நிச்சயம் பயன்படும் என்ற அந்த நல்வாழ்த்துக்களோடு நாராயணசாமி அடிக்கடி கால் பண்ணிட்டு இருப்பார் மெசேஜ், தாமோதரன் சார் இன்னைக்கு பல்லு வளர்க்குற கூட சார் அப்படின்னாரு, அதுக்காக தாங்க வந்திருக்கேன், நிச்சயமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கூல்ல இருந்து என்னை துரத்துனாங்களோ இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல இருந்தா எனக்கு அழைப்பே ஞாபகம், எமோஷனலா நான் அங்க விருந்தினரா சிறப்பு விருந்தினரா இருக்கணும் அப்படின்னு. இந்த இடம் எவ்வளவு முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்கூல்ல இருந்து என்னை துரத்துனாங்களோ அந்த ஸ்கூல்ல இருந்தா எனக்கு அழைப்பு, இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா இருக்கணும். இல்ல ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்க இருக்கிறேன், அது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம். இந்த பயிலரங்கத்துக்காக வந்த எனக்கு அங்க நேரம் கொடுக்கறதுக்கு என்னால முடியாது, இன்னொரு சந்தர்ப்பத்துல நிச்சயமா நான் வரேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். விருது பெற்ற அத்தனை பேருக்கும் நான் சொன்ன மாதிரி ஆண்டுகள் கடந்து உங்களுடைய அனுபவங்கள் இந்த பேச்சு மூலமாக ஞானமாக மாறும் என்றால் இது ஞானத்தின் பயிலரங்கம் என்று பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.